இந்த பூ போன்ற மெல்லிய மனமுடையவளே, உன் மனதை விலைக்கு வாங்க வந்திருக்கிறேன். பூத்திருப்பாயா என் இதயத்தில் என் உயிர் உள்ளவரை. சார், கவிதை ரொம்ப நல்லா இருக்குது சார். கவிதை மட்டும் இல்லை, உங்கள் ஸ்டோரியும் சூப்பராக இருக்குது சார். உங்கள் லவ் ஸ்டோரி எல்லாமே எப்படி சார் ரியல் லைஃபோட ரிலேட் ஆகுது? நான் உனக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன். ஹலோ. ஹைடி, நாட்டி. எப்படிடா இருக்க? பேசி ரொம்ப நாளாச்சு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எங்கடா, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர். மேனேஜர் ரொம்ப தொலை பண்ணுறான். இப்போ கூட ஒர்க் விஷயமா சென்னை வந்திருக்கேன். எனக்கும் செம ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. என் டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்க மாட்டான். நானும் எத்தனை நாள் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கிறதுன்னு தெரில. ஃப்ரீயாக இருக்கியா? 2 நாள் எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எனக்கு ஷூட் இருக்கே. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஃப்ரீ. நீ வேணா கோயம்புத்தூர் வரியா? ஓகே, நான் சாட்டர்டே வரேன். சரி, எத்தனை நாள் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க போகிற? நீயே ஒரு படம் எடுக்கலாமே. அதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு கதை எழுதியிருக்கேன், ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு தடவை கேட்குறியா? இல்லைடா, இப்போ வேண்டாம். நான் நேரில் வரும்போது கேட்குறேன். அப்போ தான் ஸ்டோரியோட ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஓகே, நேரில் பார்ப்போம், பேசலாம். சரி, ஓகே. நான் கோயம்புத்தூர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் உன்னை. ஓகே, பைடி. பாய்டா. ஓகே, போலாமா? வாவ், நைஸ்டா. ரூம் நம்பர் 301. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. டின்னருக்கு வெளியே போகலாம். ஹே, ஆமாடா, எனக்கும் பசிக்குது. ஒரு 5 minutes, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம். டேய், என்னடா ட்ரெஸ் ஓகேவா? டேய், தேவதைகள் எப்போது தான் தரையில் இறங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். அதுக்கு இந்த டயலாக் தேவையா? அதை தான் சொன்னேன், நீ தேவதை மாதிரி இருக்கேன்னு. போதும் சாமி, போலாம். வாவ், நைஸ்டா. எதுக்குடா இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணி டேபிள் புக் பண்ண? மை ட்ரீம் going to happen for the first time. அதை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் தப்பில்லை. சரி, என்ன சாப்பிட்ற? இப்ப இருக்க பசிக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேண்டா. வெயிட்டர். Yes, sir. Sir, your menu. நீயே ஆர்டர் பண்ணு. உனக்கு என்ன ஆர்டர் பண்ணணும்? உனக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணு.
சிக்கன் பாஸ்தா, சிக்கன் நூடுல்ஸ், 1 டிராகன் சிக்கன். Thank you, ma'am. ஓகே, இப்போ உன்னோட கதை சொல்றியா? ஒரு நீளமான ரோட்டுக்கு 2 சைட்லேயும் பச்சை பசேல்னு மரங்கள். அந்த அழகான ரோட்டில் ஒரு ஸ்கூல் பஸ் போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸில் நிறைய பசங்க ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடக்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோ சார் பஸ்ஸோட ஒரு விண்டோ ஓரமாக உட்காந்து கிளைமேட் ரசிச்சிட்ருக்கார். அப்போன்னு பார்த்து ஜோன்னு மழை வருது. நம்ம குட்டி ஹீரோ மழையை ரசிச்சுட்டு இருக்கும்போது பஸ்ஸு சடனாக பிரேக் போடுது. என்னடான்னு எட்டி பார்த்தா மழையில் நனைஞ்சு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு என் பக்கத்தில் வந்து உட்காந்தா நல்லாயிருக்கும்னு நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறார். அந்த பொண்ணு பஸ்ஸுக்குள்ளே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம ஹீரோ மனசில் பதட்டத்தை உண்டாகுது. அந்த பொண்ணு நடந்து வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டா. நம்ம ஹீரோ நினச்சதும் நடந்துருச்சு. அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சர்டன் பீரியடில் சம் ரீசன்ஸ்க்காக ஹீரோக்கு ஹீரோயின் மேலே லவ் வருது. ஆஸ் யூஷுவல் பசங்களுக்கு இருக்க அதே பயம்தான் நம்ம ஹீரோக்கும். எங்கே நம்ம லவ் சொல்ல போய் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் போயிடுமோன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு பயம். கிளைமேக்ஸில் ஹீரோ ஹீரோயின் கண்ணை பார்த்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஒரு அழகான கவிதையோட. நான் இப்போ அந்த கவிதையை சொல்லட்டா? சொல்லு. நட்பென்ற கடலில் குதித்து அன்பென்ற முத்தை தேடினேன். உன்னுடனான நினைவுகளோ கரையை விட மனமில்லாமல் கடல் அலைகளாக மாறி வருடுவது போல் உன்னோடு இருந்த நினைவுகள் என்னை வருடிச் சென்றது. அன்றுதான் தெரிந்தது குதித்ததே அன்பின் கடலில் என்று. அன்பின் கடலில் அலைகளின் மீது மிதந்திருப்பேன். அலை என்னை கரையில் எறிந்தாலும் சரி, அன்பின் அலைகள் என்னை வருடி அழைக்கும் வரை கரையிலேயே காத்திருப்பேன். ஆனால் அன்பின் அலைகளோ தனது அன்பால் கடலிலேயே மூழ்கியிருக்க செய்தது. நட்பினால் அன்பென்ற முத்தை தேடினேன். ஆனால் அந்த அன்போ முத்தை விட பெரிதாய் தந்த காதல் என்னை கடலிலேயே மூழ்கியிருக்க செய்தது. அன்று நினைத்தேன், அவள் என் வாழ்க்கைக்கு வேண்டும். காதலியாக அல்லது தோழியாக, இரண்டில் எது கிடைத்தாலும் சரி. இரண்டும் அன்பில் கலந்தது தானே. இரண்டில் ஒன்று கட்டாயம் வேண்டும். காலங்கள் கடந்து போனாலும் இந்த பூ போன்ற மெல்லிய மனமுடையவளே, உன் மனதை விலைக்கு வாங்க வந்திருக்கிறேன். பூத்திருப்பாயா என் இதயத்தில் உயிர். சார், யுவர் ஆர்டர். மூச்சூடாமல் பேசினேடா. தேங்க்யூ. வெல்கம் சார். ஓகேடா, அந்த ஸ்டோரி லவ்ல முடிஞ்சுதா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் முடிஞ்சுதா? ஸ்டோரி லவ்வில் முடியறதும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் முடியறதும் நீ தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஷிப், இடையில ஏற்பட்ட பிரேக், அதனால் வந்த காதல், எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு தெரியாமல் பண்ண ப்ரப்போசல், இதுதான் என் லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் கதை எழுதுகிறேன்.